அன்பு உள்ளங்களுக்கு உங்கள் சாய் சுப்லக்ஷ்மியின் பணிவான நமஸ்காரம். குட்டி வீடியோவில் நாம் ஹரிச்சந்திரன் கூட போய் பேசியிருக்கிறான், அதனால் பல துன்பங்களுக்கு ஆளாகினான் என்று முன்னோட்டமாக பார்த்தோம் அல்லவா? இப்போ அப்படி என்னதான் அவன் தவறு செய்தான், அவன் சத்தியசந்தன் என்ற நிலையை அடைவதற்கு முன் எத்தனை பொய்களை எதற்காக பேசினான் என்று தெரிந்து கொள்வோம் வாங்க. ஹரிச்சந்திரனுடைய மனைவி சந்திரமதி என்று நமக்கு எல்லாருக்குமே தெரியும். இவங்களுக்கு நீண்ட காலமாக குழந்தை பேறு இல்லை. நம்மை போல எத்தனையோ பிரார்த்தனைகள் வேண்டுதல்களை வைக்கிறான். ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. திடீரென்று ஒரு நாள், வருண பகவானே, எங்களுக்கு குழந்தை பாக்கியம் அருள வேண்டும், வாரிசில்லா மன்னர் என்ற அவ பெயரோடு நான் சாகக்கூடாது, எப்படி ஆகிலும் எனக்கு மழை செல்வத்தை அருள்வாயாக, அப்படி பிறக்கும் குழந்தையை நான் நரபலி கொடுத்து விடுகிறேன் என்று பைத்தியக்காரத்தனமாக வேண்டிக் கொள்கிறான். வருண பகவான் அருளால் குழந்தையும் பிறந்து விடுகிறது. உடனே அவரும், ஹரி, நீ கேட்டபடி உமக்கு குழந்தை வரம் தந்தோம், நீ வாக்களித்தபடி குழந்தையை உடனே யாகம் செய்து பலி கொடுத்து விடு என்கிறார். அதற்கு ஹரி, பிரபு, குழந்தைக்கு பெயர் வச்ச உடனே யாகம் செய்கிறேன் என்கிறான். அந்த குழந்தைக்கு லோகிதாசன் என்று பெயரும் வைக்கிறான். வருண பகவான் மீண்டும் வந்து ரிமைண்டர் கொடுக்கிறார். அதற்கு பகவானே, குழந்தை நடக்க ஆரம்பிக்கட்டும் என்கிறான். அடுத்த முறை சத்திரிய தர்மப்படி குழந்தைக்கு பூணூல் அணிவித்து வித்தைகளை கற்றுத்தர வேண்டும், எனவே அதுவரை பொறுத்து கொள்ள வேண்டும் என்கிறான். இப்படியே நாட்கள் போக லோகி வளர்ந்து பெரியவனாகிறான். இனிமேல் தப்பிக்க முடியாது என்று தெரிந்ததும் தன் மகனின் காதில் விழும்படி சந்திரமதியிடம் நரபலி பற்றி கூறுகிறான். கேட்ட லோகிதாசன் அதிர்ச்சி அடைந்து தான் தப்பித்தால் போதும் என்று காட்டிற்குள் ஓடிவிடுகிறான். வருண பகவானுக்கு பயங்கர கோபம். ஹரி, நீ அனாவசியமாக சாக்கு போக்கு சொல்லி சொன்ன வாக்கை காப்பாற்றாமல் என்னை நன்றாக ஏமாற்றி விட்டாய், எனவே நீ கடும் வயிற்று வலியால் அவதிப்பட கடவாய் என்று சபித்து விடுகிறார். தேவனோ கடவுளோ மனுஷனோ யாராதான் இருக்கட்டுமே, நாம் ஏமாற்றப்பட்டோம் என்று தெரிந்தால் முதலில் சாபம்தான் கொடுக்க தோன்றுகிறது. யாரும் இதற்கு விதிவிலக்கல்ல. என்ன சரிதானே நேயர்களே? தாங்க முடியாத வயிற்று வலியால் அவதிப்பட்ட ஹரி வசிஷ்டரிடம் ஆலோசனை கேட்கிறான். இந்த சட்ட புத்தகத்திலெல்லாம் இதற்கு பதிலாக இந்த பிரிவில் இப்படி இதற்கு மாற்று வழி என்று சொல்வார்களே, அதுபோல வசிஷ்டரும், ஹரி, தனக்கு பிறந்த குழந்தைகளைத்தான் யாகத்தில் பலி கொடுக்க வேண்டும் என்பதில்லை, ஸ்வீகார புத்திரர்கள், விலை கொடுத்து வாங்கிய புத்திரர்கள் என்று எத்தனையோ வகைகள் உண்டு. நீ ஒன்று செய், யாரிடமாவது குழந்தையை விலைக்கு வாங்கி யாகம் செய்து பலி கொடுத்து விடு என்று கூறவும் உடனே தண்டோரா போடப்பட்டது. இதனால் சகல ஜனங்களுக்கும் தெரிவிப்பது என்னவென்றால், ஹரிச்சந்திர மகாராஜா நரபலியாகம் நடத்திருக்கிறார். யார் ஒருவர் தன் பிள்ளையை அதற்கு தானமாக வழங்குகிறார்களோ அவர்களுக்கு 1000 பசுக்கள் இனாமாக வழங்கப்படும். இதெல்லாம் ரொம்ப ஓவராக இல்லை? யார் தான் இதுக்கு முன் வருவாங்க? ஆனால் வந்தாரே, யார் தெரியுமா? அஜிகர்த்தன் என்ற அந்தணர். காரணம் என்ன தெரியுங்களா? வறுமை தாங்க, பட்டினி தான். அவனுக்கு சுனபுச்சன், சுனச்சேபன், சுனலாங்கூலன் அப்படின்னு 3 மகான்கள். தன் மனைவி கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறான். பாருங்க, பாருங்கோ, நேக்கு செல்ல பிள்ளை கடைசி பிள்ளை தான், அதனால் அவனை தரவே மாட்டேன் அப்படிங்கிறான். அஜிகர்த்தன், எனக்கு கொல்லி போட தலைச்சன் பிள்ளை வேணும், அதனால் அவனையும் கொடுக்க முடியாது. இதை கேட்ட நடுமகன், அப்பா, எப்படியும் என்னத்தான் பலிகடா வாக்க போகிறீங்க, தயக்கமே வேண்டாம், ஐ எம் ரெடி, அப்படியாவது நம் குடும்பம் வறுமையிலிருந்து விடுபடட்டும் என்று ரொம்ப மெச்சூர்டாக பேசுகிறான். ஆச்சு, யாகம் ஆரம்பிச்சாச்சு. சிறுவனை யாகஸ்தம்பத்தில் கட்டிடுறாங்க. பாவம், சின்ன பையன் எவ்வளோ பேசினால, ஆனால் அழ ஆரம்பிக்கிறான் பாவம். அந்த நேரம் விஸ்வாமித்திர முனி அங்கு வரார். அவன்கிட்ட, கண்ணா, வருத்தப்படாத, நான் உனக்கு ஒரு மந்திரம் சொல்லித்தரேன், இதை தொடர்ந்து சொல், நீ தப்பித்து விடுவாய் என்று உபதேசிக்கிறார். யாகமும் தொடங்கி நடக்குது. இப்போது யார் இந்த சிறுவனை பலி கொடுப்பது அப்படிங்கிற பிரச்சனை வந்தது. சாமித்ரன் என்பவன் ஆடு மாடுகளை வெட்டுபவன். அவங்கிட்ட, உனக்கு 1000 பொன் தரேன்பா, இவனை பலியிடு என்றதும், ஏயா
நீங்கள்லாம் பெரிய பெரிய படிப்பு படித்தவங்க மாதிரி தெரியவே இல்லையே. நான் ஆடு மாடு வெட்டுறவன் தான், ஆனால் அதுக்காக ஒன்றும் தெரியாத சின்ன பையனை, ச்சே என்ன மனுஷங்க என்று காரி உமிழாத குறையாக போயிடுறான். உடனே மறுபடியும் தண்டோரா. யார் இந்த சிறுவனை வெட்டுகிறீர்களோ அவர்களுக்கு 1000 பொன். கேட்ட சிறுவனின் தந்தை, சரி நானே வெட்டுறேன் என முன் வருகிறார். சரியா அருவாளை அந்த பையன் கழுத்தில் வைக்கும்போது வருண பகவான் பிரசன்னமாகி, யாகத்தை நிறுத்துங்கள், இந்த சிறுவன் என்னை துதித்ததால் நான் மகிழ்வுற்றேன், யாகம் பூர்த்தியாகிவிட்டது, ஹரி உன் வயிற்று வலியும் இன்றோடு தீர்ந்தது என்கிறார். சரி, அடுத்த பிரச்சனை என்னன்னா, இப்போது அந்த சிறுவன் யாரோடு செல்வது? தந்தையோடா, அரசனோடா, அல்லது வருண பகவானனோடா? அந்த நேரம் அங்கே நாரதர், வசிஷ்டர், விஸ்வாமித்திரர் என்று எல்லோருமே இருந்தார்கள். யாரோடு அவன் செல்வது நியாயம், தர்மம்? யோசித்து உங்கள் கருத்துக்களையும் ஊகங்களையும் சேனல் காலத்தில் பதிவிடுங்கள். அடுத்த வீடியோவில் விடை சொல்கிறேன். இந்த சேனலை இதுவரையும் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னு உடனே பண்ணிடுங்க. உங்கள் கருத்துக்களை சேனல் காலத்தில் பதிவிடுங்கள். உங்கள் குழுக்களில் பகிருங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம்.